அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். நீங்க 2 பேரும் எங்க கூட இருக்கிறதே நாங்க செஞ்ச புண்ணியம். நீங்களாம் ஒன்னும் வேலைக்கு போய் எங்களை காப்பாத்த வேண்டாம். அப்படியெல்லாம் ஒரு நினைப்பு உங்களுக்கு வரவே கூடாது. எதுவா இருந்தாலும் நானும் கௌதமும் பாத்துக்கிறோம். ஓகே. என்ன 2 பேரும் இப்படி முழிக்கிறீங்க? கொஞ்சம் சிரிங்களேன். சரி, எல்லாருக்கும் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரிங்க, சாப்பிடலாம். வாங்க உட்காருங்க. நான் போய் பிளேட் எடுத்துட்டு வரேன். ஓகே. யாரா யாரா நீ? யாரா நீ? யாரு? தாட்சாயணி, தாட்சாயணி, செக்யூரிட்டி, செக்யூரிட்டி! யாரா நீ? இவன் யார் தெரியுமா? நம்ம புள்ள. கருணையை அழிக்கணும் நல்ல அந்த புள்ள. என்னடா முழிக்கிற? என்ன திமிரு இருந்தா என் அம்மா வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம அவங்கள கொல்றதுக்கும் துணிஞ்சிருப்ப. அப்ப நீ என் உயிர் எடுக்க சொன்ன, இப்ப நான் உயிர் எடுக்கிறேன்டா. எனக்கு நீ துரோகம் பண்ணதுக்கு உன்னை பழி வாங்கதான் இத்தனை வருஷம் என் பிள்ளைய உனக்கு காட்டாம வளர்த்தேன். என் வாழ்நாள் சபதம் இன்னைக்கு நிறைவேற போகுது. இங்க பாரு, இவன் தப்பிச்சிடவே கூடாது. இவனை கொன்னு போட்டுட்டு வா. உன்ன மாதிரி அயோக்கிய இந்த பூமியில வாழவே கூடாதுடா. என்ன விட்டு விட்டு வேணாம். என்ன கொல்லாத. என்னங்க, ஏதாவது கனவு கண்டீங்களா? ஆமா, அது வந்து யார் உங்களை கொல்ல வந்தா? அது 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 இல்ல இல்ல, அது யாருன்னு தெரியல. அது யாருன்னு தெரியலையே. கனவுல கூட உருப்படியா ஒரு விஷயத்த பார்க்க மாட்டீங்களா? சரி, தண்ணிய குடிச்சிட்டு படுங்க. ஏன் தூக்கத்தை வரை கெடுத்துக்கிட்டு. என்னை கொன்னுட்டா என் புள்ள உன்னை சும்மா விட்டுருவானா? அவன் உன்னை தேடி வந்து உன் கதையை முடிக்கும். ஒருவேளை சொன்ன மாதிரி ரேவதி செஞ்சிருவாளோ? விடிய காலையில கண்ட கனவு பலிக்கும்னு சொல்வாங்களே. இதை விட்டுறக்கூடாது, இதை விடக்கூடாது. சீக்கிரமே ரேவதி மறைச்சு வச்சிருக்கிற அந்த பையனை கண்டுபிடிச்சு அவனையும் அவளையும் சேர்த்து வச்சு முடிச்சிடணும்.
இந்த படுபாவி இங்க எதுக்கு வந்தா? எங்க எஸ்எஸ்கேவை காணோம்? நான் வேற வேலைக்கு போகணுமே. என்னடி தப்பிக்கலான்னு பாக்குறியா? முக்காடு போட்டுக்கிட்டு போனா எனக்கு தெரியாதா? எஸ்எஸ்கே, மரியாதையை வழி விட நான் போகணும். ஏய் ஏய் ஏய், நீயும் உன் புள்ளையும் என்ன கொல்ற மாதிரி கனவுல வந்து நானே டென்ஷன்ல இருக்கேன். நீ மட்டும் நிம்மதியா சுத்திக்கிட்டு இருப்பியா? கனவுலையா? நீ இப்படியே என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா அது நிஜத்திலே ஒரு நாள் நடக்கதாண்டா போகுது. அதுக்கு முடிவு கட்ட தாண்டி உன்னை தேடி வந்தேன். உனக்கு பண்ண பாவத்துக்கு ஒரு பெரிய தொகையை நான் தந்துடுறேன். அத நீ வாங்கிக்கிட்டு நீயும் நானும் இருக்கிற போட்டோ ஆதாரத்தை அழிச்சிட்டு உன் புள்ளையும் நீயும் கண்காணாத இடத்துக்கு போயிடுங்க. என்ன தாட்சாயணிக்கு விஷயம் தெரிஞ்சிரும்னு எனக்கு வேலை பேசுறியா? உன் பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் குப்பையில போடு. எனக்கும் என் பிள்ளைக்கும் நீ பண்ண பாவத்துக்கு பதில் சொல்லியே தாண்டா ஆகணும். வேணா ரேவதி, நான் பிரச்சனையை முடிக்கலாம்னு தான் வந்திருக்கேன். என்ன டென்ஷன் பண்ணி கொலைகாரனா மாத்திராத. இங்க பாரு, மரியாதையா உன் போன்ல இருக்கிற நம்ம போட்டோவை அழிச்சிரு. நீ எல்லாம் திருந்தவே இல்லல. அப்போ என் வயித்துல வளர்ற கரு அழிக்க சொன்ன. இப்ப கரு வளர்ந்து பெரிய மனுஷன் ஆனதும் ஆதாரமே இல்லாம அழிக்க பாக்குறல. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. உன் கௌரவத்துக்கு அந்தஸ்துக்கு நீ போட்டிருக்க போலி முகத்தை கிழிக்க போறதே அந்த போட்டோ மட்டும்தான். அத நான் என்னைக்குமே அழிக்க மாட்டேன். ஏய், எங்கடி போற? விடு. நான் சொல்றத கேளு. எஸ்எஸ்கே, ஒழுங்கா சொல்றேன், கையை விடு. அந்த போட்டோவை டெலீட் பண்ணு. விடு. போட்டோவை நீ உடனே டெலீட் பண்ணு, நான் விட்டுறேன். இங்க பாரு, கையை விட போறியா இல்லையா? விட மாட்டேன். கையை விடு, கையை விடு. ஐயோ கௌதம், என்ன தைரியம் இருந்தா ரேவதி மாமல கை வைப்பேன். கௌதம், சும்மா விட மாட்டேன்டா. டேய் கௌதம், விட்டுரு. டேய் விடுங்கம்மா, நீங்க சும்மா இருங்கம்மா. இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. விடுடா. சதி பண்ணி என் கம்பெனியும் சொத்தையும் பிடிங்க எங்களை நடுத்தருவுல நிக்க வச்சது மட்டும் இல்லாம இப்ப எங்க வீட்டுல இருக்கிறவங்களையும் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சியா? டேய் விடுடா. எதுக்கு உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு ஐயோ இருக்க? கௌதம், கௌதம் வேண்டாம் கௌதம். அத கேட்க நீ யாருடா? நானா? கௌதம், நான் ஐயோ உங்களோட கௌதம். டேய் யாரா நீ? விடுடா. டேய், இவள நான் அடிப்பேன், டார்ச்சர் பண்ணுவேன், இல்ல கொல்லுவேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு போடா. நீ யாரா? ரேவதி அம்மாவை கொல்லுவேன்னு என்கிட்டே சொல்றியா? ஏய் 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 ஐயோ, ஏய் வேணாம். ஐயோ கௌதம், ஏய், நில்றா. வேண்டாம். சொன்னா கேளு. ஏய், SSK, நில்லு. ஏய், கௌதம், ஏய், வேண்டாம். உன்னை. சொன்னா கேளு. ஏய், என் மேலே கை வைக்கிறா? ஏய், உன்னை. கௌதம், உன்னை என்ன பண்ற அம்மா, பாரு. விடுங்கம்மா, ஐயோ, என்ன, கௌதம், விடுங்க. வேண்டாம், உன்னை கௌதம். கொன்னுட்டு வரேன். சொன்னா கேளு. அம்மா, என்ன விடுங்கம்மா. கௌதம், அம்மா, எதுக்கு அவன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்? சொல்லுங்கம்மா. அந்த ஆளு நீ தங்கி இருக்க வீட்டை காட்ட சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருந்தான். நம்ம வீட்டு அட்ரஸ் எதுக்கு அவனுக்கு? அது எங்க நீ மறுபடியும் போராடி ஜெயிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவியோன்னு அவனுக்கு பயம். அதான் நம்ம வீட்டுக்கு வந்து உன்கிட்ட சண்டை போட்டு உன் கவனத்தை சிதற வச்சு உன்னை முன்னேற விடாம செய்ய பாக்குறான். இல்லையே, அது காரணமா இருக்க மாதிரி தெரியலையே. அது உங்க கையில இருந்த போனை பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது. உங்க போனை வச்சு அவன் என்ன பண்ண போறான்? இல்ல, எஸ்எஸ்கே என் போனை புடுங்கல. கௌதமோட வீட்டை காட்டு, வா வந்து காட்டுன்னு என் கையை பிடிச்சுதான் இழுத்தாரு. நிஜமாவா? ஆமா கௌதம். சரிப்பா, நான் கிளம்புறேன். எங்க போறீங்க? வேலைக்கு போறேன். வேலைக்கா? என்ன சொல்றீங்க? வேலைக்குனா கோவில்ல அன்னதானம் நடக்குது.
அதுக்கு வந்து உதவ சொல்லி பூசாரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு தான் வேலைன்னு சொல்லிட்டேன்ப்பா. உடம்பு சரியில்லாத சமயத்துல எதுக்கு இப்படி கஷ்டப்படுறீங்க? சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரி இந்தா, நான் வரேன். சரி. ரேவதி அம்மாவோட முகமே சரியில்லையே. எஸ்எஸ்கே எதுக்காக உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்? அதுக்கு என்னவா இருக்கும்? என் அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சாதான் இது எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். இலக்கியா, இங்க சம்பாதிச்சு உனக்கு என்ன வாங்கணும்னு ஆசை? நாங்க இழந்த நிம்மதிய, சந்தோஷத்தை, தூக்கத்தை திரும்ப வாங்கணும், அவ்வளவுதான். அம்மா, உனக்கு என்ன வாங்கணும்னு ஆசை? வீடு, சொந்தமா பெருசா ஒரு வீடு வாங்கணும். பெருசுன்னா எவ்வளவு பெருசு? இவ்ளோ பெருசு. என்னாச்சு? தமிழ், கை காட்டு. வலிக்குதே. வலிக்குதுச்சு. தமிழ், ஐயோ, யாராவது வாங்கல. கையில அடிபட்டுச்சு. சீக்கிரம் வலிக்குதே. ஐயோ, ஐயோ, யாராவது வாங்கல. யாராவது வாங்கல. என்னமாச்சு? மெஷின்ல கையை விட்டுட்டாங்க. இது துணி வச்சு அழுத்தி போடுங்க. நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வரேன். ஐயோ, எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸே காணோம். இப்போ என்ன பண்றது? ஐயோ, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸே காணுமே. அத நாங்க பார்த்ததே இல்லையேமா. என்ன, இவ்வளவு பெரிய கம்பெனில ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இல்லையா? மா ஸ்டோர் ரூம்ல இருக்கான்னு போய் பாருங்க. சரி, நான் பாக்குறேன், கொஞ்சம் பாத்துக்கோங்க. சீக்கிரம் போங்கம்மா. மா இருமா, கொஞ்சம் பொறுத்துக்கோமா, வந்துருவாங்க. இதோட 5 பேருக்கு ரெசிப்ட் கொடுக்கவே இல்லையே. எப்ப இதோட கிடைக்கும்? சேர்த்தே நான் கொடுத்துறேன் சார். எப்ப ரெசிப்ட் நீங்க தர போறீங்க? அங்க பாருங்க. யாருக்கு என்னாச்சு? யாராவது மிஷின்ல கை விட்டுருப்பாங்க. போய் பார்க்கலாம்ல. அதெல்லாம் வேணாங்க, இதெல்லாம் சகஜம்தான். நீங்க வாங்க போலாம். என்னம்மா, என்னாச்சு? பாத்துமா. ஐயோ, கடவுளே. என்னம்மா, போய் பார்க்கலாம். வா வா வா. மாமா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. நம்ம வேலை செய்யாம அங்க போறத பார்த்திபன் பார்த்தா அதுக்கும் திட்டுவான். ஐயோ, நம்ம வேலையை பார்ப்போம், அவங்க பார்த்துப்பாங்க. ஐயோ, பாவம். வாங்க. ம், ம். இலக்கியா, இங்க வாங்க. ஒண்ணு இல்லம்மா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்குமா. இப்போ பார்க்கலாம். சீக்கிரம் என்ன வாம்மா. அங்க என்ன என்னம்மா ஆச்சு? இல்ல சார், கிடைக்கலையா? ஒரு லேடி நின்னுட்டு இருந்த மாதிரி இருந்தது. லேடி? கொஞ்ச நேரம் இருமா. ஒண்ணு இல்ல. கொஞ்ச நேரம் பொறுத்துக்குமா. இப்ப எதுக்கு அங்க போறீங்க? மேம், அங்க ஸ்பின்னிங் செக்ஷன்ல தமிழோட கையில அடிபட்டுச்சு மேம். தெரியும், நானும் பார்த்தேன். ஸ்டாஃப் கிட்ட சொல்லி என் கார்ல இருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டேன். சோ நோ ப்ராப்ளம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மேடம், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க 100கணக்குல லேபர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஆனா ஒரு அவசர ஆபத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கூட இல்ல. அடிபட்ட எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எல்லா இடத்துலயும் ப்ரொவைட் பண்ண சொல்லிருக்கனே. மேடம், இல்ல மேடம், எங்க ஸ்பின்னிங் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸே இல்ல. அதான் நான் ஸ்டோர் ரூம்ல இருக்குமான்னு பார்க்க வந்தேன். ஒருவேளை கம்பெனிக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் வந்தா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. பாத்துக்கோங்க மேடம். நீங்க சொல்றதும் சரிதான். செல்வராஜ், இங்க வாங்க. ஓ மேடம், ஆமா, ஏன் மில்குல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வைக்கல? அப்படி வச்சாலும் யாரும் பெருசா யூஸ் பண்றது இல்ல மேடம். அதான் எதுக்கு வேஸ்ட்னு. எவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் உங்களுக்கு வேஸ்டா? வேஸ்ட் நான் சொல்லல மேடம். பார்த்திபன் சார் தான் சொன்னாரு. எதுக்கு தண்ட செலவுன்னு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை வாங்க வேணாம்னு சொல்லிட்டாரு. ஹாய் பூஜா, இங்க என்ன பண்ற? இலக்கியா,
இனிமே இந்த மிஸ்டேக் நடக்காது. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஓகே மேடம். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ வாங்க வேண்டாம்னு எதுக்கு சொன்னேன்? ஏன் என்னாச்சு? ஸ்பின்னிங் செக்ஷன்ல ஒரு லேபருக்கு அடிபட்டிருக்கு. அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கு பாக்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வாங்க வேண்டாம்னு முடிவெடுக்க உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அது வந்து இது என் அப்பாவோட மில்லு, அவரோட பணம். அதை யூட்டிலைஸ் செய்யறதுக்கு நீ எதுக்கு டெசிஷன் எடுக்கிற? கூல் பூஜா, இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஏது சின்ன விஷயம்? வேணும்னா உன்னோட கைய மிஷின்ல விட்டு பார்க்கவா? சரி, ஓகே ஓகே, நான் இனிமே பாத்துக்கிறேன் பூஜா. அப்புறம் இன்னைக்கு ஓடிடில சமல் ஹோப்போட ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ட்ரைலர் பார்த்தனா உன் டென்ஷன்லாம் ஓடி போயிடும். பாக்குறியா? நிறுத்து. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? இனிமே இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் நடந்துச்சு, நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த பூஜா கிட்ட எப்படி பேசினாலும் கடுகடுன்னு முகத்தை காமிக்கிறாளே. இப்ப என்ன பண்றது? இவளை கல்யாணம் பண்ணாதான் எனக்கு என் மாமனோட சொத்தெல்லாம் கிடைக்கும். இந்த பூஜா பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறாளே. மேடம் இந்தாங்க காஃபி. குடு குடு. மேடம் எடுத்துக்கங்க. வேண்டாம் வேண்டாம், போ. ஏண்டி வேண்டாங்கற? உனக்கு மூளை இருக்காமா? இந்நேரம் ஆபீஸ்ல அதிகாரம் பண்ணிட்டு இருக்க வேண்டியவள கார்த்திக்கும் பைரவி ஆண்டியும் சேர்ந்து என்ன வீட்டுல உட்கார வச்சுட்டாங்களேன்னு நானே கவலையில இருக்கேன். இப்போ உனக்கு காஃபி தான் முக்கியமா? அஞ்சலி, ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆமா ஆமா, என்கிட்ட கொஞ்சம் தானே பேச முடியும். அதான் உங்க அத்தை கிட்ட நிறைய பேசுறீங்களே. அஞ்சலி நில்லு. அந்த கௌதம் அக்ரிமெண்ட் போட்ட எம்வா கம்பெனிக்கு நேத்து நானும் கார்த்திக்கும் போய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிற விஷயமா பேசிட்டு வந்தோம். பேசுங்க. ஆனா அதே எதுக்கு என்கிட்ட வந்து சொல்றீங்க? அது வந்து எம்வாக் மால் ஜிஎம் என்ன சொன்னாருன்னா, கௌதம் சைன் பண்ணாதான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும்னு அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. அதுக்காக தான் நம்ம 2 பேரும் போய் அம்மா கிட்ட பேசி அவங்க மூலமா கௌதமை சம்மதிக்க வைக்கலான்னு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். அதானே பார்த்தேன். என்னடா என்ன மதிக்காதவங்க திடீர்னு அம்மா கிட்ட வந்து பேசுறாங்களேன்னு எனக்கு அப்பவே ஒரு டவுட் வந்துச்சு. என்னால முடியாது. நான் அத்தை கிட்ட எல்லாம் பேச மாட்டேன். நான் 1 லட்சம் ரூபாயை திருட்டுத்தனமா எங்க அம்மாவுக்கு அனுப்பி விட்டதா சொல்லிதானே என்ன ஆபீஸ்க்கு போவிடாம பண்ணீங்க. இப்ப மட்டும் நான் உங்களுக்கு தேவைப்படுறேனா? இங்க பாரு அஞ்சலி, கோவத்துல நமக்கு வர வாய்ப்பை தவற விட்டுற கூடாது. ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கலனா அது நம்ம கம்பெனிக்கு பெரிய கெட்ட பேர் ஆயிடும். அதோட ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிற எஸ்எஸ்கே கைக்கு போயிடும். ஐயோ, அப்படியா? நீ பேசாம இருமா. அவ்வளவு அக்கறை இருந்தா நீங்களே உங்க அண்ணிக்கிட்ட பேசுங்களேன் ஆண்டி. எனக்கும் கார்த்திக்கும் பிரச்சனை வர காரணமே நீங்க தான். அஞ்சலி, இப்ப நீங்களே நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா? இங்க பாரு, நடந்ததையே பேசிட்டு இருக்கிறதுல எந்த யூஸும் இல்ல. எம்வாக் மால் ப்ராஜெக்ட் நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணா நம்ம கம்பெனிக்கு நல்ல பேரு. கார்த்திக் மேலேயும் இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். ஆமா அஞ்சலி, இல்லைன்னா கௌதம் வெளியே போனதுனால கம்பெனி எல்லாத்துலயும் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு வெளியே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் சமாதானமாக மாட்டேன் கார்த்திக். உங்க அம்மா கிட்ட நீங்களே பேசிக்கோங்க. இப்படி பிடிவாதமா பேசினா எப்படி? கம்பெனியை வச்சு தானே உங்க வாழ்க்கை, வருமானம், எதிர்காலம் எல்லாமே இருக்கு. அது தோத்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பேசாம பைரவி மேடமும் மாப்பிள்ள சொல்றதையும் கேளு. கார்த்திக், டயல் பண்ணி அஞ்சலி கிட்ட கொடு. அத்தை என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, பயமா இருக்கு. ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, கால் போது, பேசு. இருமா. கார்த்திகா, இவன் எதுக்கு ஃபோன் பண்றான்?
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.